வெல்கம் டு வில்லேஜ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது ரோப்ளெக்ஸில் ஒரு நிஞ்சாவாக தான் ஆக போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம குருஜி கூட இங்கே தான் இருக்கார். இப்போ இந்த சைடு போகணுமா, அந்த கதவை திறந்துக்கிட்டு போவோம். இங்கே தண்ணி இருக்குது, இதில் ஜம்ப் பண்ணி இன்னும் ஜம்ப் பண்ணி ஈஸியாக எதுக்கு தான் குருஜி கொடுக்குறாரோ தெரியலையே. நம்ம ஒரு நிஞ்சா ஆகணும்ல, அப்போனா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அடுத்தது கீழே லாவாவெல்லாம் இருக்குது. கீழே விழுந்தா பொசிங்கிடுவான். அங்கே பாருங்க, அவன் விழுந்துட்டா. நம்ம விழுந்தா அவனோட நிலமை தான் நம்மளுக்கும். கீழே விழுந்துடாமல் போயிடுறா. வில்லேஜ் கேமிங் பேரா டே கீழே விழுந்துடாரா, இல்லைனா ஒருத்தன் விழுந்தால அதே மாதிரி ஆயிடுவாடா வில்லேஜ் கேமிங். அதை தாண்ட போகிறோம், சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தாண்டலையா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான். அங்கே அடுத்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணேன். செக் பாயிண்ட் வந்துருச்சு. எந்த ஒரு ஜம்பை போட்டு அந்த செக் பாயிண்ட் எடுத்துட வேண்டி தான். டச் பண்ணியாச்சு. குறுக்கி அந்த அம்பை விட்டுருப்பாரு, கரெக்டாக விட்ருக்காருல. நம்ம விட்டு ஒழுங்காக பண்ணலான்னு நம்ம நெத்திலேயே இந்த மாதிரி தான் அம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த நிஞ்சாவை போகிறோம், அதனால் ஜம்ப் பண்ணி போவோம். ஜம்ப். அடுத்த செக் பாயிண்ட்டு ரீச் பண்ணி இங்கே எனக்கு ஷூரிக்கேன் இருக்குது. இந்த ஷூரிக்கேன் மேலே பார்த்து தான் ஜம்ப் பண்ணாங்க. ஏன்னா கூர்மையாக இருக்குது. கூர்மை மேலே குத்திடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் முடிக்காது ஒரிஜினல் லைஃப்பில், அவ்வளோதான். இப்போ என்ன லாவா, அதில் தண்ணி ஊற்றி ஆவியாக பறக்குதுல. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. இன்னும் ஒன்று தான். ஜம்ப் பண்ணிடுறா, கைப்பில்லை. எட்ஜில் போய் கீழே விழுந்துட்டோங்க. அடுத்த வாட்டி இந்த தப்பை பண்ணக்கூடாது. நம்ம இந்த வாட்டியாச்சும் தாண்டிடணும். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. இதான் லாஸ்ட் டைம். இந்த ஜம்ப்லையாச்சும் கரெக்டாக பண்ணிடணும். ஜம்ப்பே, இன்னும் ஒன்று தான் ஜம்ப்பே, இன்னும் ஒன்று தான் ஜம்ப்பு. அப்பா ஓரளவு அதையும் தாண்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? பாலத்தில் போகணுமா? இதெல்லாம் எதுக்கு குருஜி தரீங்க? இது ஈஸி. என்ன கீழே விழுந்துட்டோம், உடஞ்சிட்டோம். நம்மளுக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு. கீழே பாலத்தை ஒழுங்காக கட்டி வைக்க மாட்டீங்களா? கட்டி வச்சாலும் ஒழுங்காக கட்டி வைக்கணும். நம்மள வேறு பாலத்தெல்லாம் கஷ்டப்பட்டு தாண்ட வச்சுட்டாங்களே. குதிச்சு இன்னும் ஒன்று அடுத்த செக் பாயிண்ட் ரீச் பண்ண. இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. என்னது? ஐயோ, கல் வருது. ஏதோ பெரிய பாறாங்கல் வருதுங்க. பார்த்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கரெக்டாக போகணும். கல் வருதா? வரல. ஓடிடுறா. இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே ஒழிஞ்சுப்போம். அந்த கல் வருதான்னு தெரியும். வந்துருச்சு. ஓடுறா. அடுத்த கல் திருப்பி வந்துச்சுன்னா அந்த இங்கே ஒரு கேப் இருக்குது, இதில் ஒழிஞ்சுப்போம். இன்னும் கல் வரத்துக்கு லேட்டாக. டப்புன்னு ஓடிடலாமா? ஓடிடுறா. இன்னும் கொஞ்சம் தான். அங்கே செக் பாயிண்ட் இருக்குது, க்ரீன் கலர் செக் பாயிண்ட். இதையும் வச்சுட்டு இன்னும் கீழே கூர்மையாக இருக்குது. விழுதுதான் நம்ம இதில் இறக்கிறோம். அதனால் கீழே விழுவாமல் ஜம்ப் பண்ணி போயிட்டு இப்போ இதை செக் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு, இங்கேருந்து லாவால் விழுந்து பொசுங்கிட்டோங்க. அடுத்த வாட்டியாச்சு விழுமாமல் இருக்கணும். விழுந்துடாத, விழுவாமல் போயிரு. இன்னும் 2 தான் இருக்குது. இன்னொரு ஜம்ப்பு. அப்பா அது தாண்டியாச்சுங்க. இப்போ இந்த கட்டையில் நடக்குமா? நடந்துரு. கீழே மட்டும் விழுந்துடாத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு. இப்போ சைடில் இங்கேருந்து இப்படி வந்து இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு இங்கே கொடூரமாக இருக்குங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு தெரியலையே. காசு. யூ ஹேவ் டன் யங் ஒரியர் டேக் த கோல்டு. நம்மளை நம்ம தங்கத்தை எடுக்க போகிறோம். என்னாச்சு? எங்கடா கீழே வந்துட்டோம்? குருஜி நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். தங்கத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மளை கீழே விழு வச்சிட்டாரு. இது அடுத்த டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். கீழே விழுந்தவங்களாம் இந்த மாதிரி கீழே விழுந்தவங்கள எலும்பு தான். இதெல்லாம் எலும்பு கூடு, மண்டை ஓடு. நம்மளுக்கு கீழே விழுந்தா நம்ம மண்டை ஓடும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் இப்படி ஜம்ப் பண்ணி போயிடும். அடுத்தது இந்த செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு இங்கேயும் கரெக்டாக ஜம்ப் பண்ணுறா. டேய் போங்கடா. கரெக்டாக ஜம்ப் பண்ணாலும் கீழே உடஞ்சி விழுந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. ஆனால் இந்த வாட்டி
கரெக்டாக பண்ணுறோம். இன்னும் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு என்னென்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே கேம் ப்ளே பண்ணுறேன், நான் ரோப்ளெக்ஸில் மட்டும்தான் ப்ளே பண்ணி எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் முடிவெடுக்கிற கேமை மட்டும்தான் நான் ப்ளே பண்ணி வீடியோ போட முடியும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு, இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு, இன்னும் கொஞ்சம் தான்டா, ஜம்ப் பண்ணிடுறா, கைப்பில்ல கீழே விழுந்தனா மறுகையா சாடலாம். அதையும் தாண்டியாச்சுங்க ஒரு இல்லையா. இப்போ இங்கேருந்து ஈஸி மேட்டர்னு சொன்னால் கீழே விழுந்து உடஞ்சி பறந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த இடத்துல ஆவியாக பறந்துட்டுருக்கோமே. ஒரு ஜம்ப்பு பார்த்து தாங்க ஜம்ப் பண்ணணும். நல்லா ஜம்ப் பண்ணா கரெக்டாக டப்புன்னு அங்கிட்டு அந்த சைடு போய் விழுந்துடுறோம். இந்த ஜம்ப்பு இங்கே டாய் பாக்ஸு உள்ளே டாயாக இருக்குமோ. இங்கடா வந்துட்டோம், டெலிபோர்ட் ஆகிட்டோம். எங்கேயோ குருஜி தான் டெலிபோர்ட் பண்ணியிருப்பார் போல இருக்கு நம்மளை. இப்போ எந்த சைடு போகுது? இங்கே ஒரு பென்சில் இருக்குது, இந்த பென்சில் இல்லை குதிச்சு இந்த சைடு தாங்க வழி இருக்குது. இந்த சைடு போயிட்டு இந்த சைடு இங்கேருந்து குதிச்சு நம்மளை தரையில் கூட நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா குருஜி அதில் தரையை தொட்டா உடஞ்சிற மாதிரி செட் பண்ணிட்டாரு. அதனால் தரையை தொடாமையே போங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஜம்பை போடுறா, இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு அப்புறம் இங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து பொறுமையாக நடப்போம். இங்கேருந்து பொறுமையாக நடந்து போகணும். கீழே விழுந்தால் நம்ம செத்துருவோம். கீழே விழுவாமல் பேர்றா வில்லேஜ் கேமிங். கீழே மட்டும் விழுந்துடாத, அவமானமாக போயிடும். ஏன்னா இது ஒரு ஈஸி, அதனால் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, எப்பா அதையும் ஒரு வழியாக தாண்டியாச்சு. இப்போ என்ன இதை தாண்டணுமா? இதுதான் அசால்ட்டு மாட்டர். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட்டு இப்படி நடக்க வேண்டியதாங்க. நடந்து போகிறோம். ஓடு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதான் தாண்டியா போகிறோம். இன்னும் செத்துட்டோம். டேய் கரெக்டானடா வந்தேன், என்னாச்சுங்க? இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, அதுக்குள்ளே செத்துட்டான். சம்திங் இஸ் ராங். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்மளை நம்ம உடஞ்சிட்டோம். என்னன்னு தெரியலையே. அப்புறம் எப்படி போகிறது? கரெக்டாக தானே போகணும். சரி இந்த வாட்டி கரெக்டாக போகணும். இந்த சைடு அப்படியே ஓடுறா. இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு இங்கேருந்து இன்னொரு ஜம்பை போட்டு இங்கேருந்து ஓட வேண்டியதுதான். இங்கேருந்து ஜம்பை போட்டு கீழே குதிக்க வேண்டியதுதான். இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு. இந்த வாட்டி கரெக்டாக போகிறாங்க அந்த சைடு. ஓடிடு. ஃபஸ்ட் டைம் உடஞ்ச மாதிரி உடஞ்சிடும். அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி உடஞ்சோன்னே தெரியலை. ஓடு. ஃபஸ்ட்டு உடஞ்சானா இப்போ உடையலையே, என்னன்னு தெரியலையே. இப்போ குதிச்சு இந்த சைடு குதிச்சு என்ன உடஞ்சிட்டோம். ஓ இப்போ தாங்க புரியுது, இந்த செவரை கூட தொடக்கூடாது போல இருக்குது. செவரை கூட தொட விடாமல் நம்ம குருஜியை செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம உடஞ்சோன்னு நினைக்கிறேன். போன வாட்டி செவரை தான் தொட்டோம் லைட்டாக. இந்த வாட்டி எலிக்கு வச்ச ட்ராப்பை நம்ம மாட்டிகிட்டு இருக்கோங்க. எலி கடிச்சு துப்புன சீஸ் இதுதான். இந்த சீஸ் எல்லாம் தாண்டணும். தாண்டிடுறா, கைப்பில்லை ஒரு வழியாக தாண்டியாச்சு. இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு. செக் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. ஜம்பை போட்டு வந்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா கீழே உடஞ்சிட்டோமே. நம்மளை சுத்த விட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம அப்படியாலே வந்திருக்கலாம்டா. டே ஏன்டா என்ன சுற்றி விட்டீங்க? அதை விடுங்க. இந்த செஸ் போர்டில் நான் தான்டா ராஜா. என்னாச்சு? டேய் உடஞ்சிட்டோங்கடா. டேய் எப்பட்றா அப்புறம் போகிறது? டேய் அடுத்த டாஸ்க் எப்பட்றா பிடிக்கிறது? நம்மளை ஏமாத்துறாங்க. ஒருவேளை இந்த செஸ் மேலே ஏறுமோ? இதில் தான் ஏறணும். எப்படிலாம் வச்சுருக்காங்க. இல்லைனா நம்மளை மரத்தில் ஏற விட்றாங்களோ. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இன்னும் 3 தான். கீழே விழுந்துட்டோங்க. எப்பா அடுத்ததும் கீழே விழுவாமல் போகுமான்னு பார்ப்போம். இந்த வாட்டி கீழே விழுந்தாதரா. டே கீழே விழுந்துடாமல் போயிடுறா. போயிடு. அடப்போங்கடா. கீழே விழுந்து மொக்கை தாங்க வாங்குகிறோம். அடுத்த வாட்டியாச்சும் கீழே விழுவாமல் போகுமான்னு பார்ப்போம். கீழே விழுந்துடாத.
விழுந்துராத 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 விழுந்துராமல் போயிரு. இன்னும் 3 தான் இருக்குது. 2 1 அவ்வளோதான், தாண்டியாச்சு. ஒரு வழியாக அதை தாண்டியாச்சு. இப்போ என்ன இதை முடிக்கணுமா? இதெல்லாம் அசால்ட் மேட்ருங்க. இதிலேயே தோற்று போய்த்தேன். எப்படி அசால்ட்டே. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. இன்னும் கீழே வந்துட்டான். இதுக்கே இவன் கீழே விழுவானா? நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுவானோ? அசால்ட்டுலாம் இதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு. இன்னும் நம்ம உடஞ்சிட்டோம். திருப்பி நம்ம மொக்கை வாங்கிட்டோமே. அசால்ட்டுன்னு சொல்லியே நம்ம மொக்கை வாங்கிட்டுருக்கோம். அதனால் அது சொல்லவே வேணாம், போயிட்டே இருப்போம். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். கஷ்டமாக இருக்கே பேர்றா, பேர்றா கஷ்டமாக இருக்குடா, ரொம்ப கஷ்டம். அப்போ அதையும் ஒரு வேலையை தான். இது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். சொல்லாதடா, கீழே விழுந்துருவேன். நல்ல வேலை கீழே விழுவலை, கீழே விழுந்துடாது. சொன்னனால கீழே விழுந்துட்டோம், சொன்னனால நம்ம கீழே விழுந்துட்டோம். அடுத்த வாட்டி சொல்லாமே வச்சுருப்போம். ஒரு ஜம்பே ஜம்பே, இங்கேருந்து ஒரு ஜம்பு, இங்கேருந்து ஒரு ஜம்பு, இங்கேருந்து ஒரு ஜம்பு. ஆர்மீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் மேலே தான் குதிச்சு போகணும். ஏன்னா குருஜி அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காரு. சாரி ஆர்மீஸ், நான் உங்கள் மேலே குதிச்சு போகிறதுனால தப்பாக என்ன வச்சுக்காதீங்க. அதனால் நம்ம இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போயிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. சாரி ஆர்மீஸ், நான் உங்கள் மேலே குதிச்சு போகிறதுனால நான் மன்னிச்சு விட்ருங்க. ஏன்னா குருஜி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை தாண்டியாச்சுங்க. இந்த சைடு இப்போ ஏறணுமா? ஏறா ஏறிடு. ஏறி வழியில் அதையும் தாண்டியாச்சு. இப்போ இதில் ஏறணுமா? இதில் ஏறிடுவோம். ஏறு. இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ எப்படா போகிறது? அவ்வளோதான் கேமா? தெரியலையே எப்படி போகிறது. இங்கே வந்துட்டோம், டெலிபோர்ட் ஆகிட்டோம். இங்கே வந்து டெலிபோர்ட் ஆனோம். இப்போ இதை முடிக்கணுமா? இங்கே ஒரு டாஸ்க் இருக்குமா? ஸோ என்னங்க கீழே வந்துட்டோம். பிறப்புங்க கூட வழியை காணும். வழி இல்லாமல் எப்படிங்க போகிறது அந்த சைடு? கேம் முடிஞ்சிடுச்சா என்ன? ஓ, இங்கே ஒரு வழி இருக்கா? இந்த வழியை நம்ம பார்க்கல. இல்லை விழுந்துடாமல் போகணுங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த கட்டை. உடஞ்சி விழுந்தாலும் விழுந்துடும். கீழே வேறு எவ்வளோ ஆழமாக இருக்குது. அதுவும் லாவா கூட இருக்குங்க. கீழே விழுந்துடாமல் பெயிருடா ப்ளீஸ். கீழே விழுந்துட்டோங்க. கீழே விழுந்தாச்சு. அதனால் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஜாம் ஆகுது இன்னைக்கு. பேர் இந்த வாட்டியாச்சு கீழே விழுந்துடாத சொல்லிட்டேன். கீழே விழுந்தாங்கன்னா அவமானம் தான். இந்த வாட்டியும் மொக்கை வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது. மொக்கை வாங்கிட்டோம். சொன்ன மாதிரியே மொக்கை வாங்குகிறோமே. அடுத்த வாட்டியாச்சும் மொக்கை வாங்காமல் இருக்கணுங்க. தாண்டுவோமான்னு தெரியலையே. ப்ளீஸ் தாண்டிரு. பயமாக இருக்கே. தாண்டிரு. கீழே விழுந்துடாமல் போயிடுற. டே கீழே விழுந்துட்டானா அவமானமாக போயிருண்டா. கீழே விழுந்துடாத. போயிடு. பேரா ப்ளீஸ்ரா பேரா ப்ளீஸ் போயிடு ப்ளீஸ். தாண்ட போகிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதையும் தாண்டிட்டோன்னா நம்ம செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். தாண்டிரு ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐயோ, கீழே விழுவுறோம். அப்பா உடனே எழுந்தாச்சு. கீழே போயிருப்போம். கீழே விழுந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கீழே விழுந்தாமல் போயிட்டோன்னா நல்லது நம்மளுக்கு. கீழே விழுந்துடாத, பொசுங்கிருவ. கீழே விழுந்துடாத. இன்னும் கொஞ்சம் தூரம்தாங்க இருக்குது. நம்ம முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த லெவலையும் முடிக்க போகிறோம். அப்படியே கொஞ்சமாக டனாய் ஓடிரு. கீழே விழுந்துருப்போம். இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு இப்போ நான் இதை தாண்டணுமா? தாண்டிடுவோம். அவ்வளோதான் கேமா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு என்னென்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வாட்டி செக் பண்ணி ரீச் பண்ணியாச்சு. அவ்வளோ
இந்த வீடியோ